இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம கௌதமோட ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் கண்டிப்பா இந்த கார்த்திக், அஞ்சலியும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி இருந்துகிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. ஏன்னா போட்டுட்டு இருக்கிற நகை பணம் எல்லாமே எங்களுக்கு தான் சேரும். இதுக்கு மேலே உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. ஒழுங்கு மரியாதையோடு இருக்கிறது எல்லாத்தையும் கலத்தி கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போங்க அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்தி அனுப்புறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகம்மா எந்த ஒரு குற்றமே பண்ணலைங்க. அவங்கள கூட அந்த ஒரு வீட்டில் இருக்கிற வேலைக்காரி மாதிரி இந்த அஞ்சலி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. மரமண்டை பிடிச்ச இந்த கார்த்திக் கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நம்ம அம்மா ஜானகம்மா எங்கே போவாங்க, அண்ணன் அண்ணியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுல ஒரு அர்த்தம் இருக்குது, இவங்கள எதுக்கு வெளியே அனுப்பணும் அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான காரியத்தை கூட பண்ணாமல் இப்படி ஒரு கேவலமான நிலைமையில் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பைரவியோட சூழ்ச்சினால அஞ்சலியும் கார்த்திக் தாங்க இப்படி ஒரு தப்பை பண்ண கிடையாது. இந்த எஸ்எஸ்கே சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஒரு 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல டாக்குமெண்ட்ல இந்த ஒரு வீட்டு பத்திரத்தை வச்சு இந்த தக்ஷயனியோட பேச்சை கேட்டு நம்ம கார்த்திக் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் இந்த ஒரு 3 வார்னிங் லெட்டர் வரணும், இல்லை 3லேருந்து கோர்ட்லேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கணும். அது எல்லாமே இந்த பைரவி தான் மறைச்சு வச்சா அப்படின்ற உண்மையை ஒரு பக்கம் நம்ம கௌதம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாமே நீங்கள் திட்டம் போட்டு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்களா, இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, உங்களை நான் எங்கே கவனிக்கணுமோ அங்கே கவனிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனசை தேர்த்திக்கிட்டாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் கூட நம்ம ஜானகி அம்மாவில் இப்படி ஒரு காரியத்தை மறக்கவே முடியலைங்க. ஏன்னா நம்ம கார்த்திக் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. அதை இப்போ வீட்டை விட்டு அனுப்புனது நம்ம கார்த்திக் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கு மேலே இது என்னுடைய விடு, இதுலேருந்து உனக்கு ஒரு சல்லி பைசா பணமும் கிடையாது, ஒரு சொத்தும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம தன்னம்பிக்கை நம்ம கார்த்திக் மேலே வச்சு இதை சுக்குநூறாக உடச்சிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்களால இல்லை 7 ஜென்மத்திலே நம்ம கௌதமோட மனசுக்குள்ள இடத்த பிடிக்க முடியாது இந்த கார்த்திகால இந்த பைரவியால. ஏன்னா நம்ம கௌதம் அவங்கள மலை மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்றுனா துடிச்சு போகிற நிலைமையில இருந்தாங்க. இந்த எஸ்எஸ்கே பண்ண ஃப்ராட் வேலையை அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், அவங்க கிட்டேருந்து இந்த கார்த்திகை காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்தில் தாங்க இவ்வளோ இறங்கி போனாங்க நம்ம கௌதம் நம்ம இலக்கியம். ஆனால் இப்படி அவங்களுக்கு இது எதிராக மாறும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் பார்த்தீங்களான்னா நம்ம இலக்கியாவுக்கு வாதாட வந்த அந்த லாயர் மட்டும் வந்திருந்தா கண்டிப்பாக இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாயிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு 200 கோடி ரூபாய் பணம் தான் போகும் அப்படின்னு நினச்சிருந்தா ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கேன். இந்த ஒரு வீட்டிலேருந்து இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தக்ஷாசினி அவமானப்படுத்துகிற மாதிரி நம்ம இலக்கியோட நிலைமை நம்ம கௌதமோட நிலைமை மாறிடுச்சுங்க. கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரத்தில் ஒரு விடிவு காலம் பிறக்கணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.